ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஷாஸ் கிச்சன். பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம மண்டே லன்ச் ஸ்பெஷலில் தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குயிக்காக ஈஸியாக இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் இங்கே நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பட்டை, கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு இங்கே நீங்கள் 3 தக்காளி எடுத்துக்கணும். இங்கே நான் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. அடுத்ததாக இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் இங்கே வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இன்னும் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஊற வச்சுருக்கிற அரிசியும் தண்ணியும் சேர்த்துருங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த கிரேவியில் நல்லா இந்த மாதிரி வெளியே வந்துடணும். இதுக்கப்புறமா இதில் நான் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசியை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சம்பா அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வரும்போது இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இறக்கி வச்சுட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். இல்லாட்டினா சாப்பாடு நம்மளுக்கு குழஞ்சிரும் அப்படின்றதுனால. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரெஷர் குக்கர் குயிக் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தயாராகிருச்சு. இந்த தக்காளி சாதம் லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி நான் ராயத்தா, முட்டை, அப்புறம் அப்பளம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முட்டை குருமா, அப்படி இல்லைன்னா எம்டி சால்னா கூட செய்யலாம். இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். நல்ல கமன்னு வாசனையாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.